நான் இப்போ காய் கடைக்கு போகிறேன். சப்ஜி இன்றைக்கி என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி இந்த குளிரில் லெமன் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஒரு கெஸ்ட்டுக்கு ஆஃபீஸில் நான் வந்து கொடுத்து அனுப்பணும். அவங்களுக்கு வந்து லெமன் ரைஸ் பிடிக்கும்னு சொன்னாங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக பெங்காலியவங்க, ஆனால் லெமன் ரைஸ் பிடிக்கும்னு சொன்னாங்க. சரி, நான் போய் லெமன் வாங்கலாம் அப்படின்னு நான் கிளம்பி போயிட்டேன். இங்கே பார்த்தா வரிசையாக காய்கறி கடை இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் வாங்க போகிறது லெமன் தான். नींबू है उधर. कितने करने? 6-7. पाव के जी की ज़्यादा 300. ठीक है. पाव में टमाटर दे दिया. இங்கே உள்ள முள்ளங்கியெல்லாம் நல்ல நீளமாக இருக்கும், கீரையோடு தான் இருக்கும். இதுதான் டெல்லி கேரட்டு. இங்கே ராஜஸ்தான்லேயும் இதுதான் கிடைக்கும். अदरक है. இஞ்சி நல்லா க்ளீனாக இருக்குது, ஒன்றும் இல்லாமல். இது பார்த்திங்கன்னா இது வந்து மஞ்சள் ஃப்ரெஷ் மஞ்சள். இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். एक पीस थोड़ा अदरक. हाँ, 1/4 किलो. ½ kg टमाटर. हाँ, ये टमाटर. करी पता है? नहीं. करी पत्ता, करी लीफ, கருவேப்பிலை கேட்குறாரு யாரையோ. மற்றபடி இங்கே பாலக்கு இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. முள்ளங்கி கீரை சூப்பராக இருக்கும். பட் இந்த கடையில் கொஞ்சம் இதாக இருக்குது. நம்ம முள்ளங்கி வந்து நம்ம ஊரில் கிடைக்கிறத விட நல்ல பெருசாக இருக்கும், ஆசையாக இருக்கும் முள்ளங்கியை பார்க்குறதுக்கு. இதுதான் முள்ளங்கி. முருங்கைக்கீரைக்கு பேர் இங்கே சஞ்சனாக்கு பத்து. நாளைக்கு வாழைக்காய் தரேன்னு சொல்லிட்டான். क्या है उधर? अपनी दुकान है वो उसमें देर सब्जी और हाँ ये बस ये टोटल करिए. अभी आऊँगा. देखो कितना हुआ. பக்கத்து கடையில் பார்க்க சொல்கிறாரு. மிர்ச்சி, பீன்ஸு 1/4 கிலோவில் பாதி விட்டுருக்கேன். அதான் பாவுக்கு. இங்கே பார்த்தீங்களா, இதான் முள்ளங்கி இவ்வளோ பெருசாக கீரையோட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்னும் நிறைய இதுதான் இங்கே கிடைக்கிற கீரைங்க. பாலக்கு, மேத்தி வெந்தயக்கீரை, அப்புறம் முள்ளங்கி கீரை. नहीं नहीं अभी नहीं चाहिए.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக காய் வாங்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், காய் வாங்கிட்டு இப்போ நான் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். முருங்கைக்காயும் வாழைக்காயும், இன்னும் சொல்லப்போனால் கருணக்கிழங்கு எல்லாம் நோட் பண்ணியிருக்காரு. நாளைக்கு வந்து மண்டி போகிறாராம். அதாவது ஏதோ மார்க்கெட் நினைக்கிறேன், அங்கே போயிட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டுருக்காரு. பார்ப்போம். ஆனால் அணக்கா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பெருசாக இருக்காது. வாழைப்பழம் எப்படி சின்னதாக இருக்கோ அதில் காயாக இருக்கும். முருங்கைக்காய் ஒல்லியாக இருக்கும். இது கிடைக்கிறது பெரிய விஷயம்தான். கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ரோடு கிராஸ் பண்ணி நம்ம அந்த பக்கம் போகிறோம். வந்தாச்சு.